அறிகுறிகள் தெரியறதுக்கு முதலே பரம்பலடைஞ்சு ஆபத்து நிலையை உருவாக்கக்கூடிய 5 முக்கியமான புற்றுநோய்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா புற்றுநோய்களும் ஒரே வேகத்தில் வளரல. சில புற்றுநோய்கள் பல வருடங்களாக மெதுவாக வளரலாம். அதே நேரம் சில புற்றுநோய்கள் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு அதன் ஆரம்ப நிலையில் எந்தவித அறிகுறிகளையும் காட்டாமல் அது கண்டறியப்படும் பொழுது அதுக்கு அருகில் உள்ள இழையங்கள் மற்றும் மற்ற உறுப்புகளுக்கு பரம்பலடைஞ்சிருக்கு. அப்படியாக மிகவும் அக்ரெசிவாக நடந்து கொள்ளக்கூடிய 5 புற்றுநோய்கள் இது எந்த வயதில் ஏற்படக்கூடியது, இது வருவதற்கான ஆபத்து நிலை ரிஸ்க் அதிகமாக உள்ளவர்கள் யார் யார், இதனுடைய ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆரம்ப நிலையில் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னவாக இருக்கலாம், அதே நேரம் இந்த ஆபத்து நிலையை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா என்றதை நாங்கள் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். நான் இங்கே சொல்கிற அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு கேன்சர் இருக்குது என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த அறிகுறிகள் தொடர்ச்சியாக இருந்தால் நீங்கள் அதற்கான காரணத்தை கட்டாயமாக கண்டறிய வேணும். இதில் முதலாவது ஈசோஃபேஜியல் கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற உணவு குழாய் புற்றுநோய். நாங்கள் உணவை எடுத்த பிறகு இந்த உணவு செல்கிற வழி, அதாவது முக்கியமாக இந்த தொண்டையில் இருந்து இறப்பை வரையான பகுதியில் இருக்கிற அந்த குழாயத்தான் நாங்கள் உணவு குழாய் என்று சொல்ல போகிறோம். இதை தமிழில் களம் என்று சொல்கிறது. இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இதில் 2 வகையான புற்றுநோய் ஏற்படலாம். ஒன்று ஸ்குவாமஸ் செல் கேன்சர் என்று சொல்லுவோம், மற்றது அடினோ கேன்சர் என்று சொல்லுவோம். குறிப்பாக வயது அதிகரித்து கொண்டு போகும்போது இந்த புற்றுநோய் வாரதுக்கான தன்மை அதிகரிக்குது. அதே நேரம் இந்த புற்றுநோய் ஏற்பட்டவர்களில் 90% யார் என்று பார்த்தால் 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதிலும் அதிகமானவர்கள் ஆண்கள். இந்த உணவு குழாயில் வரக்கூடிய 2 வகையான புற்றுநோய்கள் சொல்லிக்கிறேன். அதில் முதலாவது ஸ்குவாமஸ் செல் கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற புற்றுநோய் வாரதுக்கான ஆபத்து நிலை அதிகமானவர்கள் யார் என்று பார்த்தால் புகைப்பவர்கள், மதுபானம் அருந்துபவர்கள். இந்த புகைத்தல் மதுபானம் இரண்டும் சேரும் பொழுது இந்த புற்றுநோய் வாரதுக்கான வாய்ப்பு பல மடங்கள் அதிகரிக்குது. இதைவிட தொடர்ச்சியாக சூடான உணவு மற்றும் பானங்களை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இதைவிட ஏக்கலேசியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதிப்பு அல்லது இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய சில வேறு பாதிப்புகள் புற்றுநோயாக மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு குழாயில் வரக்கூடிய 2வது வகையான இந்த அடினோ கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த புற்றுநோய் வாரதுக்கான ஆபத்தில் உடையவர்கள் யார் என்று பார்த்தால் GERD என்று சொல்லுவோம், கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற, சாதாரணமாக இந்த அல்சருக்கு இந்த நெஞ்செரிச்சல் என்று சொல்லுவோம், சாப்பிட்ட உணவு மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிற தன்மை, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலை. இதனால் என்ன நடக்கப்படும், இங்கே இந்த இறப்பையில் இருந்து வார அமிலத்தால் இந்த உணவு குழாயின் கீழ்ப்பகுதி அதிக அளவில் அலர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அதில் உள்ள கலங்கள் பாதிப்படைகிறதால ஒரு தன்மை ஏற்படும். இதை பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் என்று சொல்றது. இந்த பாதிப்பு புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஒரு ஆரம்ப நிலையாக கருதப்படுகிறது. இதில் இருந்து புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைவிட அதிக உடல் எடை